அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ புளியோதரை சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம ஏற்காடு தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளவு கிலோமீட்டரா இருக்கு தெரியலங்க. மூட் ரோட்ல இருக்கான். இன்னும் 70 கிலோமீட்டர் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். 80 கிலோமீட்டர் இருக்கு. அதுல இருந்து நம்ம ஹில்ஸ் ஏரி போகணுமா? அங்க வந்து என்ன ரெசிடென்சி எடுத்திருக்கோம்? என்ஜேஆரா? என்ஜேகேன்னு ஒரு ரெசிடென்சி ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ நேராவே ஃபோன் பண்ணி புக் பண்ணோம். ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆச்சுன்ற மாதிரி நெட்ல பார்த்தோம். ஸோ அங்கதான் இன்னைக்கு வந்து ஸ்டே பண்ண போறோம். ஸோ அது எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, அங்க வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க ஏதாவது ஃபுட்டு ட்ரை பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அதோட ஃபுல் ரிவ்யூமே வரும். ஸோ நெக்ஸ்ட் இப்படியே நாங்க இப்ப 60 தான் போய்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நைட்டு தான் போவோம்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஆயிருமா? அப்புறம் அப்படி ரிட்டர்ன் வந்துடுவோம். என்ன சரி சரி பாருங்க, என் தம்பி ரொம்ப சீரியஸா வண்டி ஓடிட்டு இருக்கான். இப்ப மட்டும் சிரிப்பான். என்ன பேசல. இதுக்கப்புறம் யாராவது ஏற்காடு வந்து பிளான் பண்ணீங்கன்னா அப்பாவை கூட்டு வராதீங்க. அப்பாவை கூட்டு வந்து அப்பாவை வண்டி ஓட்ட விடுங்க. அருமையான ட்ரிப் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிஷியலா நாங்க பிளான் பண்ணது ஒகேனக்கல் தான் பிளான் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பெங்களூர் பிளான் பண்ணோம். பெங்களூருக்கு போறதுக்கு ஒரு சட்ட சிக்கல் வந்தனால ஒகேனக்கல் பிளான் பண்ணோம். ஒகேனக்கலுக்கும் 2வது சட்ட சிக்கல் வந்தனால 3வதா செலக்ட் பண்ண ஸ்பாட் தான் இந்த ஏற்காடு. இது வரைக்கும் யாருமே போனது கிடையாது. ஸோ அது ஒரு ஹில்ஸ் ஏரியான்னு எனக்கு வந்து முந்தானது எங்க அப்பா சொல்லி தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் வேற ஏதோ ஒரு ஸ்பாட் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அங்க போயிட்டு அங்க என்னென்ன ஸ்பாட் இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். ஒண்ணுமே இல்லைன்னா ரூம்குள்ளேயாவது உட்காந்து வீடியோ போடுறோம். நான் மட்டுமாவது பேசியாவது நான் வீடியோ போடுறேன். உங்க தலையெழுத்து நீங்க இதெல்லாம் பார்த்தாகணும். சீனரி கொஞ்சம் நான் காட்டுறேன், சரியா? இப்ப அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மலை ஏறுவோம். மலை ஏறுறதுக்கு முன்னாடி எங்க கார்ல எல்லாருமே மலை ஏறிட்டாங்க. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் இதாயிட்டு என்ன பண்றது. சரி கைஸ், அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் 32 கிலோமீட்டர் இருக்கு மலை ஏறுறதுக்கு. ஸோ ஃபுல்லா எவ்வளவு கிலோமீட்டர் தான்? 32 கிலோமீட்டர் இருக்கு. மலை ஏறணும். ஃபுல்லா சீனரிஸை போட்டு தாக்க வேண்டியதுதான். ஸோ அங்க வந்து என்ஜிஆர் ரெசிடென்சின்னு ஒன்று போட்டிருக்கோம். அது நிறைய ஆன்லைன்ல பார்க்கும்போது ஒரு சில ரெசார்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாவே இருந்துச்சு. ஸோ இதை வந்து ஒரு மாதிரி பட்ஜெட் ட்ரிப் மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், ஒரு மாதிரி பட்ஜெட் ட்ரிப்பாக தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு எங்கள் அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க எவ்வளோ ஆகுதுன்னு. இருந்தால் என்ன பண்ண முடியும், 5 பேருக்கு என்ன 5000 ரூபாய்க்கா போக முடியும்? அதனால கொஞ்சம் செலவாக தான் செய்யும்னு சொல்லி கூட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால நீங்கள் ரெசார்ட் புக் பண்ணும்போது மட்டும் ஒரு மாதிரி ரிவ்யூஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி புக் பண்ணுங்க. ஸோ வெளியில வந்து 4.1 4.2ன்னு போட்டிருக்காங்க. பட் உள்ள வந்து டீப் டவுனா ரிவ்யூஸை வந்து சர்ச் பண்ணும்போது நிறைய மைனஸை வந்து சொல்றாங்க. ஸோ அதனால ரூம் புக் பண்ணும்போது மட்டும் பார்த்து புக் பண்ணுங்க. இப்பவே இதே நாங்க வந்து ஆன்லைன்ல பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா ஃபோன் பண்ணி பேசி தான் நாங்க புக் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்க பார்த்துட்டு அந்த ரெசார்ட் இப்போ அந்த ரூம் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். ஸோ அந்த ரூம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நீங்க நெக்ஸ்ட் டைம் நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து அங்கேயே கூட வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நாங்க போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த வீடியோலையும் அந்த ரூம் எப்படி இருக்குன்றதையும் நான் இந்த வீடியோல போடுறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க டிசிஷன் எடுங்க. ஸோ ஓகே கைஸ், இன்னும் 34 கிலோமீட்டர் என்னமோ இருக்கு. ஸோ ஸ்டே டியூன். மலை ஏறும்போது நம்ம சந்திப்போம். எங்க குள்ளம்பட்டிக்கு வாங்க. ஸோ காய்ஸ், ஓகே
கரெக்டா அப்பவே 38 கிலோமீட்டர் இருந்துச்சு. இப்போ ஊருக்குள்ள வந்து இன்னும் ஒரு 1-2 கிலோமீட்டர்ல வந்து மலையேற போறோம். ஸோ ஏற்காடு போறதுக்கு 32 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ ஏற்காடை பத்தி எங்க கூட இருக்கிற ஒரு என்சைக்ளோபீடியா வந்து இப்போ சொல்லுவாப்ல. ஸோ அதை கேட்டு மகிழுங்கள். சொல்லுங்க தா. தமிழ்நாட்டுல இருக்கிற 4-5 ஹில் ஸ்டேஷன்ல வந்து ஏற்காடு ஒண்ணு. வந்து நம்ம ஏற்கனவே ஊட்டி போயிருக்கோம், கொடைக்கானல் போயிருக்கோம். அது போக 2 தான் பேலன்ஸ் இருக்கு. ஏலகிரி ஒண்ணு இருக்கு, ஏற்காடு ஒண்ணு. ஏற்காடு வந்து நம்ம படிக்கும் போது கேள்விப்பட்டதுதான், ஏழைகளின் ஊட்டி ஏற்காடுன்னு சொல்லுவாங்க. சரி. ஸோ ஆனா இது வரைக்கும் நம்ம ஏற்காடுக்கு போனதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம். அதனால என்ன இருக்கு, என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு, லொகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத போய் பார்த்து, அது மாதிரி கிளைமேட்டும் எப்படி இருக்கு. கொடைக்கானல்லாம் எடுத்துட்டோம்னா 13 டிகிரி 14 டிகிரி அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குமா அல்லது 3-4 ஊட்டி மாதிரி ரொம்ப கோல்டாக இருக்குமாங்கிறது தெரியல. எதுவாக இருந்தாலும் போய் பார்த்துட்டு அதை நாளைக்கு சொல்கிறோம். ஸோ கைஸ் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ மலை ஏறிடுவோம்னு நினைக்கிறேன். அதுலேருந்து 32 கிலோமீட்டர் அப்படியே போகணும். ஏற்காட்டில் நான் சொன்ன மாதிரி அது ரூம் எடுத்துருக்கோம். போய் பார்த்துட்டு ரூம் எப்படி இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க, இனிமேல் ஃபுல்லாக சீனரிஸ் தான். மலை ஏறும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன மணி கரெக்டாக சாயங்காலம் 5 மணி ஆக போகுது. நல்ல வேலை வெளிச்சம் இருக்கும் போதே வந்தோம். இருட்டி இருந்தால் சீனரிலாம் நிறைய மிஸ் ஆகிருக்கும். ஸோ எப்படியாவது 5:30 மணிக்குள்ள கொஞ்சம் பாதி ஏதாவது போயிடுவோம். ஒரு அரை மணி நேரத்துல போயிடுவோம். அந்த வாடகை இப்போ வந்து உங்களுக்கு சீனரியை காட்டுறேன் ஃபுல்லா. நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா ரூட் மாறி வந்துட்டோம். ஸோ நாங்கள் பாட்டுக்கு இந்நேரம் வேற எங்கேயாவது எப்படி காட்டுதுன்னு பாரு. இப்படிதான் காட்டாது. திரும்ப ரிவர்ஸ் எடுக்க வர சொல்லுது பாரு, யூட்டன் மாதிரி. ஸோ திரும்ப இன்னொரு லெஃப்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லெஃப்ட் வருமா, அதில் போக சொல்லிட்டாங்க இப்போ. ரைட்டில். ஓகே, இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த மலையில தான் போகிறோமா? ஆனால் ரொம்ப நாள் ஆச்சுல ஹில் ஸ்டேஷன் போய். கடைசியா போனது ஊட்டி தான் போனோம்னா. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி புனலூர் போனோம். கேரளா போனோம். இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர். சாரி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. கொச்சி போனோம், ஒண்டர்லா போனோம். ஒண்டர்லா வந்து ஹில்ஸ்லயே வரும். ஆமா, இல்ல கீழே வரும். ஸ்கூல்ல இருக்க ஞானமணி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட். நல்லா ஒரு தோட்டம், தென்னை மரம் நல்லா இருக்கு பாக்க. அழகா இங்க வந்து சாப்பிட்டுருக்கலாம் தெரியுமா? 5 மணி தான் சாப்பிட்டுருப்போம். பரவாயில்ல, நல்ல பசியோட சாப்பிட்டுருக்கலாம். அம்மாவாவது ஃபுல்லா சாப்பிட்டுருப்பா. நைட் நம்ம சாப்பிட முடியாது. இல்ல, அவங்களே ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொன்னாங்க உள்ள. சிட்டில உள்ள பெரிய ரெஸ்டாரண்ட் ஏறுது. நாங்க இப்ப மலை ஏற போறோமே. இதோட 4 வாட்டி சொல்லிட்டு மலை ஏற போறேன்னு கூட சொல்லிட்டனும். இருங்க கைஸ், செக் பண்ணணுமா? செக் தி கியர், என்ஜாய் தி கியர்னு போட்டுருக்காங்க. A few moments later. உள்ள வந்தோன்னு ஏதோ கொடுத்தாங்க. 50 ரூபா வாங்கிட்டாங்க ஏற்காடுக்குள்ள வரதுக்கு. அது சரி. ஸ்கைவாக்கு அது ஒரு ஆளுக்கு எவ்வளவா? உள்ள போறதுக்கு 1000 ரூபாயா? பஞ்சி ஜம்பிங் வந்து 2000 ரூபாய் ஒரு ஆளு. அந்த பஞ்சி ஜம்பிங்கா? அந்த மேல அது வந்து என்னன்னா உள்ள போறதுக்கு 1000 ரூபாய். அதுக்கு அடுத்து உள்ள தனியா உள்ளதுக்கு காசு. அந்த பஞ்சிங் ஜம்ப் 1000 ரூபாய். சரி போ, நாளைக்கு ஃபுல்லா சுத்திடுவோம். இது உள்ள போனாலே போதும் போலியா? இது நைட் பார்க் பாஸ் வந்து 6:30 ல இருந்து 10, 500 ரூபாய் ஒன்லி ஒரு பர்சனுக்கு. பரவாயில்லையே. அதுல வந்து என்னெல்லாம் இருக்குன்னா இன்வெர்டர், ஃபோர்ஸ், ஃபாரஸ்ட், லேசர் லைட் ஷோ, லாங்கஸ்ட் லைட்னிங் பிரிட்ஜ், டனல் அக்வாரியம்,
அது நம்ம நிறைய இருக்குது. நைட் நைட் 6:30 மணி. அதுக்கு அடுத்து இந்த இருக்கு. இந்த இருந்து ஃபர்ஸ்ட் பங்கி ஜம்ப் 2000 ரூபாய். கரெக்ட் தான். ஒண்ணுமே தெரியல எனக்கு இங்க ஒண்ணும் தெரியல. ஜீப் ஆஃப் ரோடு வந்து 200 ரூபாய் ஒரு பர்சன். ஆனா ரேட்டு கூட தான் அது. இல்ல அது வெளிச்சமும் இப்ப இதான் சன்செட் ஆக போகுது. இப்ப பாரு 200 ரூபாய்க்கு ரோப் சேர் தான் இருக்கு. அவ்வளவுதான். மஜாவா இருக்கு. ரோப் சேர்னா ஒரு என்னது? ரோப் கார் மாதிரி ரோப் சேர். இந்த மூங்கில் சேரு. ரோப் கார்ங்கிறது இந்த புத்தகத்துல வச்சிருப்போம். இது மூங்கில் வச்சிருப்போம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பேண்ட். ஹேர்பின் பேண்ட். ஜெயிண்ட் ஸ்விங்லாம் இருக்கு. ராக்கெட் எஜெக்டர். அதுக்கான இப்ப போமா அது இப்ப இருக்காது நினைக்கிறேன். ஹேர்பின் பேண்ட் எடுத்துக்கலாம். ஹேர்பின் அதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஹேர்பின் பெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மலை ஏற போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட 7வது வாட்டி சொல்றேன். எது இவளுக்கு இப்ப அதை வாங்கணும். இப்ப அது எப்படி நான் அங்க இதெல்லாம் எதுவும் எடுக்க முடியும்? எடுத்தா நல்லா இருக்கும். ஆமா இந்த மேப் எடு. கேட்டா ரைட்ல திரும்புங்க. ரைட்ல திரும்பணும். ரைட்ல திரும்பணுமா? அப்பா எங்க அத்தா அஸ்வர் மாதிரி மாறிட்டாவா? சேலம் அதெல்லாம் கீழே வந்து இருக்கு. இது என்ன குளிர ஆரம்பிக்குது. இதெல்லாம் குளிருங்க. நான் இங்க வீடு எடுக்கலாம். ஆஹா மலை உச்சிக்கு வந்தாச்சு. கரெக்டா இப்போ வந்து மணி 5:15 கிட்ட ஆகுது. ஸோ நல்ல வெளிச்சம் இருக்கும் போது ஓரளவு பாதி மலை கிட்ட ஏறிட்டோம். இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. ஒரு 30 to 35 மினிட்ஸ் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். உண்மையிலே சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் பார்த்ததுல ஒர்த்து. மேல போய் ஒரு ஸ்பாட்டோட சொல்லியிருக்காங்க ஸ்கை ஃபால்னு. ஸோ அதையும் அங்க போய் பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது ரேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஸோ பட்ஜெட் ட்ரிப்னால எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு எங்கெங்க போறோங்கிறத நான் சொல்றேன். முக்கியமா நாளைக்கு தீபாவளி அன்னைக்கு எல்லாமே இருக்கணும். அதுதான் எங்களுக்கு பெரிய கன்சர்னு. ஸோ பார்ப்போம். இது வரைக்கும் சீனரிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னமும் சீனரிஸ் தொடரும். அப்பா வியூவை பாருங்க. அதான் என்ன போயிட்டு இருக்கிறானா? ஆஹா சின்ன அருவி. ஆனா இப்ப எல்லாருக்கும் குளிர்னால யாரும் குளிக்க மாட்டாங்க காய்ஸ். ட்ரெஸ் இல்ல. ஆமா
நான் ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு நிக்க முடியாது. திரும்ப வரமாட்டேன்னு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து எங்கன்னா ஏற்காடு வந்துட்டோம். இது வந்து ஜித்தையா சாக்லேட் நட்டு செய்தான்னு தெரியல, இங்கே இருக்கு நட்டு. போய் ஒரு டீயை குடிச்சிட்டு போவோம். வெல்கம் டு சைக்கிள் பார்வை. நாங்க வந்துட்டோம், ஏற்காடு வந்துட்டோம் guys. திரும்ப இப்போ நாங்க எங்க வந்து வந்திருக்கோம்? ஆட்டப்பட்டீங்க. ஜித்தியாஸ் சாக்லேட் ஹட். சொல்லிட்டேன். சரி வா, வீடு உள்ள போறது வீடு. ஆனா யாரையும் எடுக்காத. எடுத்துட்டேன். இந்த இருக்கு பாரு, நான் இங்க இருக்க மாட்டேன். மினி டீ வந்து 20 ரூபா. மினி டீ, பிளெயின் டீ, பிளாக் டீ, கிரீன் டீ, சாக்லேட் டீ எனக்கு என்னன்னே தெரியாம பிடிக்காதுல. சரி பார்ப்போம், எப்படிதான் ட்ரை பண்ணி வைப்போம். என்ன வேணும் எனக்கு சாக்லேட் டீ. சார்? ஃபில்டர் காஃபி. பார்த்து ஹனி லெமன் டீ. அதாவது பிரெட் ஆம்லெட் எப்படி சாப்பிடணும்னா எனக்கே தெரியாது. பார்த்துக்கோங்க, கொடுத்துட்டு வரேன். நெக்ஸ்ட்டு ஹாட் சாக்லேட் மில்க். ஆமா, குதிரை வந்து இந்த ஊர்ல மட்டும் தான் இருக்கு. என்னமா குதிரை இந்த ஊர்ல இருக்குங்களா? ரொம்ப கட்டியா இருக்குது. இந்த குதிரை பேர் என்னன்னு தெரியுமா? கட்ட குதிரை. எனக்கே தெரியும். ஜித்தையாவா? ஜித்தியாஸ் சாக்லேட் ஹட்டுக்கு வந்திருக்கோம். ஏற்காடு ஃபர்ஸ்ட் ஹோம்மேட் சாக்லேட் ஷோரூம்னு போட்டிருக்கேன். புக் பண்ணியாச்சு. என்ன ரூம்? 1000 வாட்டி இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல, மறந்துட்டோம்ல. ஏதோ என்ஜேஆர் அகாடமியா என்னமோ ஒன்று வந்துச்சு. ரெசிடென்சி. இந்த ரூம் நல்லா இருக்குது பார்க்க. ஆனா போவோம். பாவண்டா, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுடா. ரூம் நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. தனியா சூப்பரா நீட்டா இருந்துச்சு. நீ வந்து வில்லா மாதிரி புக் பண்ண சொன்னா ரூம் மாதிரி புக் பண்ணி வச்சிருக்க. வில்லா எல்லாமே வந்து 20,000 ரூபாய் மேல. இது மட்டும்தான் 2500 ரூபா, 5000 ரூபாய்க்கு இருக்கு. அதையும் பார்க்கணும். இப்ப அங்க போயிட்டு அவங்க வந்து 12,000 15,000 ரூபான்னு ஒரு நாளைக்குன்னு சொன்னா என்ன செய்வா? அத்தா பட்ஜெட் எவ்வளவு சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்கா? என்னைய காட்டி வீடியோல எந்த அளவுக்கு ஒஸ்ட் கேமராமேன் பாருங்க. இப்ப மட்டும் நாங்க ஒஸ்ட் கேமராமேன் ஆயிரும்.
என்ன பண்ணலாம்? எப்படி இருந்துச்சு ஹாட் சாக்லேட்டு? நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறதுனால அவனுக்கு தெரியல. ஹாட் சாக்லேட் இதை விட டார்க்கா இருக்கும். ஆனா நல்லா தான் இருந்துச்சு. நான் தான் கேட்டேன் இப்படிதான் டேஸ்ட் இருக்குமா. ஓகே தான். இதை வந்து வீட்டுல மைலோ போட்டு குடிப்போம் தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலா. ஆனா கொசு பயங்கரமா கடிக்குதுல. ஏலகிரி தானே ஏற்காடு. ஆமா, சென்னையில கொசுவே வராது, திருநெல்வேலியும் கொசுவே வராது. எல்லா இடத்துலயும் 6 மணிக்கு மேல கொசு தாமல கடிக்கு. மலைக்கு மேல எப்படி கொசு இவ்வளவு? ஆனா நல்லா கூலா இருக்குன்னா கொஞ்சம் ஏறினோடனே நல்ல ஒரு கூல் தெரியுது. வேக்குதோ சீரம் போடுறான். ஆனா வால்பாறை போகும்போது மலையில நினைச்சிட்டு குளிர்ல போய்கிட்டு இருந்தேன் தெரியுமா. நான்லாம் ஒரு காலத்துல லித்வேனியால சரி ஹைட்டு விட என்ன பண்ணேன், அவர் கார் ஏற மாட்டேங்குது. எப்படி அது அத்தாக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஏத்திடுவாங்க. ஏத்தலன்னா இன்னைக்கு இருக்குல்ல. நம்ம யாரும் உட்கார கூடாது புத்தகம். அப்ப ஆமா, அதை தனியா தான் ஏத்திட்டு வெளியில போய் ஏறி. சரி ரைட், இப்ப அடுத்து எங்க? ஹோட்டல் தான். ஹோட்டல் போயிட்டு நைட்டு ஃபுட் எங்கேயாவது ட்ரை பண்ணுவோம். வயிற்று கலக்குது. முதல்ல இறக்கிட்டு தான் அன்லோட் பண்ணிட்டு தான் போனோம். சரி guys, ஆய் வந்துடக்கூடாது. கஷ்ட காலம் பண்ணிடுறோம். ஏன் காலையில போனது அதுக்கடுத்து நிப்பாட்டல. அடுத்த நல்லா இல்ல, என்ன பண்றது. இன்னைக்கு டே வந்து ஒரு மாதிரி ஹெக்டிக்காவே போயிடுச்சு. பட் ஆனா டிராவல் வந்து நல்லா இருந்துச்சு. என்னன்னு தெரியல, பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போறோம், நேரம் ரூம் தான் போக போறோம். இங்க உள்ள ரூம் சொல்றான், அது கண்டிப்பா வந்து காஸ்ட்லியா தான் இருக்கும். அங்கெல்லாம் போனா ஒப்பேராது. நீட்டா ரூம் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபுட்டு ட்ரை பண்ணிட்டு அப்படி இன்னைக்கு வந்து டே முடிச்சிட வேண்டியதான். என்னப்பா வீடியோ முடிச்சிடலாமா இல்ல ரூம் போய் வீடியோ முடிப்போமா? கட்டி அமுக டுமுக அமால் டுமால். அமுக டுமுக அமால்.